வணக்கங்க. வெல்கம் சேனல். நம்ம ஆரோக்கியம் நம் கையில். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில சிறுநீரக கல் வராமல் இருக்கவும், இருக்கிற கல் குறையவும் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன உணவு முறைகள் நம்ம கடைபிடிக்கணும். இத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே இந்த சிறுநீரக கற்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களை விட ஆண்களுக்கு 2 மடங்கு 6% சிறுநீரக கற்கள் அதிகமாவே உருவாக வாய்ப்பு இருக்குங்க. சிறுநீரக கற்கள் உருவாகும் நோயாளிகளில் பாதி பேருக்கு 5 ஆண்டுகளில் மற்றொரு கல் உருவாக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. எனவே சிறுநீரக கற்கள் உருவாக்குவதை தடுக்க நாம் சில உணவு பழக்கவழக்கங்களை மாற்ற வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. சரியான ஊட்டச்சத்துக்களை பெறுவதன் மூலம் இதை நம்மால் கண்டிப்பா எதிர்கொள்ள முடியும். அதை பற்றி நம்ம கண்டிப்பா இந்த பதிவுல பார்க்கலாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவுல சிறுநீரக கற்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை சிறுநீரக கற்கள் பாதிப்பு அதிகமாக உள்ளதுங்க. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 12% பேர்கள் சிறுநீரக கற்களை பெறுகின்றன. இந்த 12%த்தில் 50 பேர் இந்த சிறுநீரக பாதிப்பால் கடுமையாவே ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீரகம் தான் நம் உடல்ல உள்ள கழிவுப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? அது வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக வைப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வேலையை செய்யுதுன்னு சொல்லலாம். மெயினா நம் ஊட்டச்சத்து மெயினா அதிகப்படுத்துவதன் மூலமா கண்டிப்பா சிறுநீரக கற்களை பெரிதாக வளர விடாமல் தடுக்க கண்டிப்பா இது உதவுங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக கற்கள் உருவாகாமலும் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவும். மெயினா இதுக்கு என்னென்ன உணவுகள் இப்ப எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணீர் கட்டாயமா குடிக்கணுங்க. சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் கற்களை உடைத்து வெளியேற்ற நிறைய தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணுங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முதல் 2.5 லிட்டர் சிறுநீரை உற்பத்தி செய்பவர்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்புகள் 50% குறைவாக இருப்பதாக கண்டிப்பா ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே நிறைய தண்ணீர் குடிப்பது சிறுநீர் உற்பத்தியை அதிகரிப்பதும், கழிவுகளை அலசி வெளியேற்றுவதும் ரொம்ப ரொம்ப உதவுகிறதுங்க. கட்டாயமா தண்ணி தினமும் குறைஞ்சது 2 லிட்டர் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உணவு மாற்றங்கள். உணவு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, பழங்கள்ல ஆரஞ்சு, மாதுளை, தக்காளி சாறு போன்றவற்றில் சிட்ரேட் மற்றும் மெக்னீசியம் காணப்படுகிறதுங்க. இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறது ரொம்பவே. எலுமிச்சை சாறும் சிறுநீர் சிட்ரேட்டை அதிகரித்து சிறுநீரக கல் உருவாகாம தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி சாற்றில் டயூரிக் தன்மை காணப்படுகிறது. பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுதுங்க. இது சிறுநீரின் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தவும் சிறிய கற்கள் மற்றும் படிகங்களை அகற்றவும் ரொம்பவே உதவுதுங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் கண்டிப்பாக எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த ஆப்பிள் சீடர் வினிகரில் பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் அமிலம் ரொம்பவே காணப்படுதுங்க. இது ரத்தம் மற்றும் சிறுநீரை காரமாக்குவதன் மூலம் சிறுநீரக கற்களை கரைக்க ரொம்பவே உதவுதுங்க. இது சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் ரொம்ப ரொம்ப எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் நிறைந்த உணவுகளை கட்டாமல் எடுத்துக்கணுங்க. கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் பதிவில் கண்டிப்பாக போட்டிருக்கோம். அது வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள். மெயினாக இந்த உணவில் கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறதுல மெயினாக தயிர், பருப்பு, விதைகள், சோயா பொருட்கள் மற்றும் பீன்ஸ் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. கிட்னி பீன்ஸில் விட்டமின் பி, நார்ச்சத்துக்கள் போன்றவை காணப்படுகிறது. இது சிறுநீரக கற்கள் வெளியேற்ற ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. கட்டாயமாக நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவு வகையில் சிறுநீரக ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மெக்னீசியம் நிறைந்த உணவுகள். மெயினாக முட்டைக்கோஸ், கீரைகளே கோலாட் கீரைகள், டர்னிப் கீரைகள் மற்றும் கடுகு கீரைகள் போன்ற மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. மெயினாக மெக்னீசியம் நிறைந்த தானியங்களை எடுப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் அபாயத்தை குறைக்க முடியும். இந்த ஆக்சலேட்டை உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் பெரிதாக உருவாகாமல் தடுக்குதுங்க. கட்டாயமாக மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வாழ்க்கை முறை மாற்றங்கள். நீங்கள் என்னென்ன மெயினாக பழக்க வழக்கங்கள் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக உடல் எடை அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உடல் எடையை குறைக்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யணுங்க. அதே மாதிரி அதிக பியூரின் உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் பானங்களில் சர்க்கரை மற்றும் உப்பின் அளவு கட்டாயமாக குறைக்க வேணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மது அருந்தலை கட்டாயமாக கட்டுப்படுத்தணும். அதிகப்படியான விட்டமின் சி மாத்திரைகளை கட்டாயமாக தவிர்க்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மெயினாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா கட்டாயமா வந்துட்டு நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வராம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படி இன்கேஸ் வந்திருந்தாலும் அத வந்து கட்டாயமா நம்ம குறைக்க முடியுங்க. ஸோ இத தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அல்லது நீங்க கண்டிப்பா டாக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணவு முறைகள் நீங்க சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பா கேட்டுக்கலாம். ஸோ இத தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பதிவுல பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.